நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் பார்க்க வந்துக்கிறதுங்க ஒரு 2.5 ஏக்கருங்க. தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வருங்க. மேற்கு பார்த்த காடுங்க. அது காடு வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் தார் ரோடு. காடு பார்த்திங்கன்னா இந்த உழவு ஓட்டி விட்டுருக்குறாங்க இல்லைங்க, இந்த செம்மண் பூமிங்க, இதுதான் நாம் பார்க்க வந்துருக்கிறது. காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கருங்க. இதுதான் குபேர மூளைங்க. குபேர மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வாயு மூளை. காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வருங்க. நீளம் பார்த்தா ஒரு 500 அடி வருங்க. மொத்த காட்டினுடைய அளவு 2.5 ஏக்கரு. நல்ல செம்மண் பூமிங்க. நல்லா உழவு ஓட்டி விட்ருக்குறாங்க. இந்த தென்னை மரமெல்லாம் இதுக்கு வராதுங்க. தென்னை மரம் வந்து பக்கத்து காட்டுக்காரரு. இது இப்போதைக்கு வெறும் காலி நிலம் தாங்க. எந்த மூலையுமே கட்டாகலை. ரோடு பேஸில் குபேர மூலை, வாயு மூலை, அக்னி மூலை, ஈசானி மூலை, அதாவது ஜல மூலையும் அந்த லாஸ்ட்டுங்க. ஏரியாலேயே தண்ணி ஏரியா தாங்க. எல்லாமே சுற்றி வர பார்த்திங்கன்னா இல்லை தோட்டம் தான். தென்னை மரம்லாம் பாருங்கள். சுற்றுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்க நல்ல ஏரியா தாங்க. மண் அருமையான மண்ணுங்க. எந்த ஒரு பாறையோ கல்லோ எதுவும் கிடையாது. காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழசரிவு மேற்கு சரிவும் வருங்க. ரெண்டு கலந்த மாதிரி, அதாவது கிழமேற்கு சரிவு வருது. மண் அருமையான மண்ணுங்க. எந்த குறைபாடுகளும் இல்லை. காட்டுக்கு எந்த குறைபாடுகளும் இல்லைங்க. 4 முறை மெச்சன் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பி வாங்கலாங்க. இந்த நிலம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க. கட்டோடு பேஸில் அமைச்சிருக்குது. மேற்கு பார்த்த சைட்டாக அமைச்சிருக்குது. தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லைங்க. அதாவது நம்ம தான் ஏதோ ஒரு பண்ணிக்கணும். போர் போட்டு ஏதாவது சர்வீஸ் வாங்கிக்கணும். பக்கத்துலலாம் பாருங்கள்லாம் போர் போட்டு சர்வீஸ் வாங்கி தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு நிலக்கடலையெல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது பார்க்குறக்கு. பக்கத்து காடும் பாருங்கள் வெறும் காடாக இருக்குது. என்னென்னா பக்கத்து காடு உழவு ஓட்டலை. இப்போ நான் பார்க்க வந்த காடு உழவு ஓட்டி மாட்டு சோளம் பயிர் பண்ணிக்கிறாங்க மழைக்கு. பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். இப்போ தான் பயிர் வெளியில் வந்திருக்குது. வீடியோலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா டக்குன்னு தட்டு விட்டு போகிற சமாச்சாரம் இல்லை. ஒரு நிலம் வாங்கிறதுங்கிறது 1000 காலத்து பயிருங்க. அதனால் வந்து ஒரு நிலத்தை பற்றி என்ன சொல்கிறேங்கிறத கவனமாக கேளுங்க. நம்ம முதலீடு வந்து சாதாரண முதலீடு இல்லைங்க. நீங்களாம் வந்து வாழ்க்கையில் ஒரு கனவோட லட்சியத்தோடு அந்த காசை வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு வாங்குற சமாச்சாரம் இது. ஒரு நிலம் வாங்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாரித்து வச்சுருப்பீங்க. அந்த பணத்தை வந்து ஒரு முதலீடாக போடுறோம் அப்படின்னா நல்ல முறையான முதலீடாக போடணும். நம்ம சும்மா கிடக்கிறத எடுத்துகிட்டு வந்து நான் போடல. அதனால் என்ன ஏதுங்கிறத முழுசாக கவனிங்க. பாருங்கள், ஜலம் போல் நல்லா ஜம்முன்னு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஜலம் மூலம் இழுத்த மாதிரியும் வருது. வாஸ்துப்படி நல்லா கட்டாகாமல் அருமையாக வருது. இந்த வரப்பு ஒரே நேராக வருது. இதோடு நம்ம காட்டினோட எல்லை முடிஞ்சிடுது. நீளம் வந்து 500 அடின்னு சொல்லியிருப்பேன்.
இது வச்சாவே வெறும் ஒரு 600 அடிக்கு பக்கமாக பாருங்கள். காட்டினுடைய அகலம் வந்து அங்கே என்ட்ரன்ஸில் 150 அடி வந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈசானி மூலை கட்டாகல நல்லா ஜம்முன்னு இருக்குது. நல்லா இழுத்த மாதிரி வாஸ்துப்படி வந்துடுது. இது என்ன அப்படின்னா, இங்கே கடைசி காடு எண்டுக்கு வந்தோன்னா தான் தெரியுது அக்னி மூலை கட்டு. ஆனால் அக்னி மூலை கட்டானா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த விதமான தவறுதலும் வராது. மீதி 3 மூலை நம்மளுக்கு ஜம்முன்னு இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா அக்னி மூலை அந்த பக்கம் வருது பக்கத்து காட்டில். இந்த காட்டுக்கு அக்னி மூலைன்னு பார்த்தா கட்டு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாங்க, கவலைப்பட வேண்டாங்க. என்னென்னு கேட்டால் நம்மளுக்கு மீதி 3 மூலை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நிலத்தினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு குபேர மூலை, ஈசானி மூலை, அதாவது ஜல மூலை அப்படிங்கிறது தான். அக்னி வாயு மூலை கட்டானாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரியவர்கள் சொல்லுவாங்க 2ல் கெட்டதில் 1ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளுக்கு வாயு மூலை இருக்குது. அத்துக்கல்லுங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இதிலிருந்து பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக போகுது. அதாவது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு அக்னி மூலை இப்படி நேராக போய் இப்படி வரணும். அக்னி மூலையில் கட்டு. அதனால் ஒன்றும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். மற்றபடிக்கு காடு வந்து தங்கமாக இருக்குது. செம்மண் பூமி, நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 70 லட்ச ரூபா சொல்கிறாரு. குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் பயிர் வெளியே வருது. நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க மழைக்காக. ஒன்றும் தப்பு இல்லைங்க. பூமி நல்ல பூமிங்க, நம்பி வாங்கலாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்ட யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.